பொன்முடி மீது சேறு வீசிய சம்பவம், கிராமத்தில் போலீஸ் அடக்குமுறை, வலுக்கும் கண்டனம். கடந்த டிசம்பர் மாதத்தில் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராமத்தில் பெங்கல் புயல் பாதிப்பினை பார்வையிடச் சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இருவேல்பட்டு கிராமத்தில் இருந்து சிலரை போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது இருவேல்பட்டு கிராமத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ததாக கூறப்படுகிறது. போலீசாரின் பிடியில் இருந்து ஓடிய நபர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக பிடித்து கைது செய்திருக்கின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இருவேல்பட்டு கிராமத்தில் போலீசார் நுழைந்து அங்கிருந்த சிலரை துன்புறுத்தி கைது செய்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது சம்பந்தமான வீடியோவும் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சி பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை, முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவலத்தை சரி செய்யாமல் அப்பாவின் பொதுமக்களை துரத்துவது ஏன்? இருவேல்பட்டு கிராம மக்கள் மீதான நடவடிக்கைகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் டிடிவி தினகரன் கூறுகையில், அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியதற்காக பொதுமக்களை கைது செய்து பழிவாங்குவதா? ஆதங்கத்தை வெளிப்படுத்திய பொதுமக்கள் மீது அடக்குமுறையை கையாண்டிருக்கும் திமுக அரசின் அதிகார போக்கு கடும் கண்டனத்திற்குரியது என்றார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பெங்கல் புயல் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டது. எனவே வெள்ள பாதிப்பு ஆய்வு செய்த அமைச்சர் பொன்முடி இருவேல்பட்டு கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு பார்வையிட்ட அமைச்சர் பொன்முடி மீது அங்கிருந்த மக்கள் சேற்றை வீசியுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று இருவேல்பட்டு கிராமத்திற்கு சென்று பெண்கள் உட்பட சிலரை வலுக்கட்டாயமாக சட்டையை பிடித்து இழுத்து கைது செய்தது தொடர்பாக போன்ற வீடியோவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.